வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச மாத பென்ஷன் ரூபாய் 7500 உயர்வு சார்ந்து பென்ஷனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியரிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களின் முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இது குறித்து விளக்கமளித்துள்ளார். அவர் கூறியிருப்பதாவது, ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடி உருவாகக்கூடும். மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகை அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதி அமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்து உள்ளது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகை முதலாளிகள் செலுத்தி வருகிறார்கள். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியினை கவனமாக நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கிடைக்கும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு உண்டு. 50 வயதிற்கு பின்பு முன்கூட்டியே ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் ஓய்வூதியர்கள் மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கையை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 அவசியம் என்பது ஓய்வூதியர்களுடைய கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷாரியா குழுவினுடைய பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போதைய நிலையை பார்த்தால் மத்திய அரசுடைய விளக்கத்தின் அடிப்படையில் உடனடியாக குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு எதுவும் கிடையாது. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புகள் உள்ளது. இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் அரசின் நிதி நிலைமைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.